நம்ம மாசில மணி இப்போ எந்திரிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம வாய் பேச முடியாது, கை அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்ப நான் நெனச்சுக்கிட்டு, கடைசில நம்ம மாசிலா மணி அவர் பக்கத்திலேயே நின்னு வந்து இப்ப இப்போ எல்லா பிளானையுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அஞ்சலியும். அதே மாரி வந்து இப்ப இந்த சிந்தாமணியும். அந்த ஒரு டைம்ல உன் அப்பா ஏதாச்சும் வந்து இப்ப போட்டு குடுத்துட்டா என்ன பண்றது அஞ்சலி? நம்ம அந்த பக்கம் போய் தனியா பேசலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கூப்பிடும்போது, அ இல்ல எதுக்காக வந்து இப்ப நம்ம தனியா போய் பேசணும்? அவரு முன்னாடியே பிளான் பண்ணுவோம். அப்பதான் வந்து இப்ப நமக்கு கெத்தா இருக்கும். அதுவும் அவர்லாம் வந்து என்ன, சரி ஓகே கை கால் அசையுது அப்படின்னா கூட கையால வந்து எழுதி காட்டி, நம்ம என்ன பண்றோம், ஏது பண்றோம் அப்படின்றத எல்லாருக்குமே தெரியப்படுத்துவாங்க. ஆனா, இப்போ கை காலும் அசைக்க முடியாது, வாயும் பேச முடியாது. அவர் வந்து இப்ப காதுலயாச்சும் கேட்டுக்கிட்டோம் நம்ம பிளான் எல்லாமே அப்படின்ற மாரி சொல்லி, அவர் முன்னாடியே வந்து இப்ப பிளான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே கேட்க கேட்க வந்து இப்ப இந்த இடத்துல இப்போ நம்ம இவங்களுக்கு அதாவது மாசிலாமணிக்கு பயங்கர அதிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. அதுவும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர கோவத்திலயும், பயங்கர ஆத்திரத்திலயும் இருந்துட்டு இருக்காரு. அந்த ஒரு விஷயத்த வெளிய காட்ட முடியாம, அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா தவிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா, அம்மாவும், பொண்ணுமா சேர்ந்துக்கிட்டு இந்த இடத்துல அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கூத்தடிக்கிறாங்க அப்படின்ற மாரி சொல்லி தான். அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்போ நம்ம இவங்க அதாவது இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு, இங்கிருந்து அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா போகலாம் அப்படின்ற மாரி நினைக்கும்போது, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க மாஸ் காட்டுவாங்க. அதாவது மாசிலாமணி வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு மாஸ் காட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா, அவரால வாய் பேச முடியாது, கை அசைக்க முடியாது, கால் அசைக்க முடியாது அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருந்தாங்க. கடைசில என்ன ஒரு ஆத்திரம், என்ன ஒரு வீரம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அவரு மாஸ் காட்டியிருக்காரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஆனா அதே சமயம் இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம இவங்க இந்த அதாவது சிந்தாமணியும், இந்த அஞ்சலியும் வந்துட்டு நம்ம கார்த்திகையும் இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கவுக்கணும் அப்படின்றதுக்காகவும், நம்ம கௌதமையும், இலக்கியாவையும் ஒரு வழி பண்ணணும். அவங்க உயிரோட இருக்கிறதுனால நீ இவ்வளோ பெரிய பிரச்சனை 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த பிளான வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பிளான் எல்லாத்தையுமே கேட்டு தான் கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, "ஏய் அஞ்சலி" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அஞ்சலியோட கைய புடிச்சு, அதாவது கெட்டியா வந்து பார்த்தீங்கன்னா புடிச்சுக்கிட்டு, நம்ம இவங்க மாசிலாமணி வந்துட்டு எந்திரிச்சு நிக்க ஆரம்பிச்சுறாங்க. அவரால நிக்க முடியல. ஒரு பக்கம் கை வந்து பார்த்தீங்கன்னா கோணையா போகுது. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கால் கோணையா போகுது. நம்ம லட்சுமி வந்துட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து, "அண்ணா என்னாச்சுண்ணே?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி தாங்கி புடிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வீல் சேர்லருந்து எந்திரிச்சு நின்னவரு, கடைசில அஞ்சலி போட்ட பிளான் எல்லாத்தையுமே இப்போ ஒண்ணு விடாம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப் போறாங்க. ஏன்னா, அவரால ஒண்ணுமே பண்ண முடியாது. யார்கிட்டயும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு தானே வந்து பார்த்தீங்கன்னா இவ்ளோ பெரிய இத வந்து விஷயத்த அவங்க முன்னாடியே வந்து சொன்னாங்க. ஆனா, அதுவே அவங்களுக்கு ஆகும்ன்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்போ நம்ம மாசிலாமணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நல்லா பேசுறது மட்டும் இல்லாம, "உன்னெல்லாம் நான் விடவே மாட்டேன். இப்பவே உன்ன கொன்னா தான் என்னோட ஆத்திரம் தீரும். இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, நீ இவ்ளோ பண்ணியும் உன்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு, ஜெயிலுக்கு அனுப்பாம விட்டு போனதுக்கான காரணம், என்னோட மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான். உங்க 2 பேரையும் கொன்னுட்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடும்." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட இப்போ மாசிலாமணி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.